லஞ்ச் பாக்ஸு எம்ப்டியா தான் வரும். இப்படி ஒரு டேஸ்டியான லஞ்ச் செஞ்சு குடுத்தீங்கன்னா, செம்ம டேஸ்டியான கார்ன் ரைஸ். இத பண்றதுமே ரொம்ப ஈஸி தான். காலையில பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு லஞ்ச் ரெடி பண்றதுக்கு சில சமயம் சோம்பேறித்தனமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஈஸியா இப்படி ஒரு கார்ன் ரைஸ் செஞ்சு குடுத்துருங்க. டேஸ்ட்டும் வேற லெவல்ல இருக்கும். கிட்ஸுக்கு மட்டும் இல்லங்க, இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ரெசிபிய மிஸ் பண்ணாதீங்க. மஸ்ட் ட்ரை ரெசிபி. இத அடிக்கடிக்கு உங்க குழந்தைங்க செஞ்சு கேட்பாங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இந்த டேஸ்டியான கார்ன் ரைஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் இதில 2 டூ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு பதிலா நீங்க நெய்யி அப்படி இல்லன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர்ல செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பட்டர்ல செய்யும்போது. இந்த பட்டர் வந்து சூடானதுக்கப்புறம் இதில வந்து 6 பல்லு பூண்டு வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்குங்க இந்த பட்டரு, அதுக்கப்புறம் இந்த கார்லிக்கோட ஃப்ளேவரோட ரைஸு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து கார்லிக் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதில வந்து பாதி நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இத வந்து 2 நிமிஷம் வதக்கிடலாம். லைட்டா பொன்னிறமாகட்டும். இந்த ரைஸ் பண்ணுறதுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் வந்து மெஷரிங் கப்பில் 1 கப்பு பாஸ்மதி ரைஸை நல்லா உதிரியா வடித்து எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும்னு இல்லை, பிரியாணி ரைஸு, வீட்டு சாப்பாட்டு அரிசி, டெய்லி சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் ரைஸ் வடித்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் விரையா உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆனியன் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதில வந்து கால்வாசி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ண கேரட்டு, 1/4 கப்பு குட்டி க்யூப்ஸாக கட் பண்ண குடமிளகாய், 1/2 கப்பு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். நீங்கள் வந்து ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த டைமில். கேரட் வந்து இதில் ஆப்ஷனல் தான். இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண மல்லித்தழை, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண புதினா தழை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வடித்த ரைஸ் சேர்த்துக்கணும். நீங்கள் அப்படி புதினா தழை, மல்லித்தழை ஏதாவது ஒன்று இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். 2மே இல்லைன்னா கூட பரவாயில்ல. இப்போ வந்து ரைஸு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நான் வந்து எனக்கு வெறும் க்ரீன் கலர் குடமிளகாய் மட்டும்தான் எனக்கு கிடச்சது. அதனால நான் அதை பயன்படுத்தியிருக்கேன். 3 கலர் குடமிளகாய் இருந்தால் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இருந்தாலுமே நம்ம கேரட்டு, இந்த ஸ்வீட் கார்ன்லாம் போட்டதுனால 3 கலராக நல்லா தான் இருக்குது. இப்போ வந்துட்டு இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா அப்படியே சூடு ஏறினதும் நம்ம இறக்கிற வேண்டியது தான், அவ்வளோதான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ ஈஸின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட்டாக நிச்சயமாக இது மாறிடும்.
இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்ல. இப்படியே சாப்பிட்லாம். விருப்பப்பட்டா உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த சைட் டிஷ் கூட வேணாலும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான கார்ன் ரைஸ் ஈஸியா, டேஸ்டியா ரெடி ஆயிருச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.